போன எபிசோடில் சென்னை டு ஹைதராபாத் ரீச் ஆனதை பார்த்தீங்க. இந்த எபிசோட் ஹைதராபாத் டு டெல்லி. ஹைதராபாத்லேருந்து மேடக், காமரெட்டி, நிர்மல், அதிலாபாத். இந்த ரூட்டில் ரொம்ப நேரமாக ஒரு டீ கடை தேடிட்டு இருக்கோங்க. அது என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் எனக்கு. ஹைதராபாத் அவுட்டரில் சாப்பிட்டோமா? ஹைதராபாத் அவுட்டரில் சாப்பிட்டோம் ஒரு 2 o'clock. இப்போது வந்துட்டு டைம் ஆல்மோஸ்ட் 6:30. ஸோ இப்போ வரைக்கும் டீ இல்லை, டீ கூட இல்லை. ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்துட்டு லஞ்சை முடித்தோம். நல்லா ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாக்பூருக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours இருக்கும். நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hourக்கு அப்புறம் 2 hours அப்புறம் டீ கடை தேட ஆரம்பித்தவங்க தான். இங்கே கடைசியாக நாங்கள் ஒரு டீ கடை ஒன்று பார்த்தோம். இங்கே இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் மகாராஷ்டிரா பார்டர் கிட்ட வந்துட்டோம். அந்த பார்டர் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு டீ கடை கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் டீ கடை இந்த ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் ரோட்டில் வரதா இருந்தால் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. தட் இஸ் வாட் வீசா. நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது மாறுமா என்ன ஏதுன்னு தெரியல. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் அது டீ கடை இருக்கிறதுக்கான அறிகுறியே ஒன்றுமே இல்லை எங்கேயுமே. ஸோ நீங்கள் வரதா இருந்தாலும் இது ப்ரிப்பேர்டாக வாங்க. வி ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் நாக்பூர் நவ். மிட்-நைட் போவோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. Bye. வந்து நான் வந்து ஹைதராபாத் அண்ட் நம்ம பெங்களூர் அங்கே மட்டும் தான் நம்ம இந்தியாவில் பேசி மேனேஜ் பண்ணி பார்த்தேன். நாக்பூர்லேயே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாக்பூரில் பேசி எங்களை வந்து திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நான் சொல்கிறத. ஸோ இதுலேருந்து நான் வந்து ஒரு இந்தி எக்ஸ்பர்ட்னு எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு. நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இப்போ அவர் அங்கே போய் அங்கே அதான் சொல்கிறேன். அவர் அங்கே போய் உன்னதான் கண்டிப்பாக தெரிவிட்டு இருப்பாரு. ஹிந்தி நினச்சி கண்டதே உளறிட்டு இருக்கு. எனக்குள்ளே இந்த திறமை இருக்குன்றது எனக்கு தெரியல. இந்த ரூட்லேயே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க நல்ல பிரைட்டாக நல்லா பெருசாக ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸ்டாப் டின்னருக்கு இங்கே ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வி ஸ்டேட் ஹியர். ஃபுட்டு நல்லா இருந்துச்சுங்க இங்கே. காலையில் செம்ம சவுண்டு. திறந்து பார்த்தோம்னா சரியான மழை. கரண்ட்டும் இல்லை. இருக்கிற கோல்டு வாட்டர்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வி கேம் டவுன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டீ பிஸ்கெட் மட்டும் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் ஃபார் த டே. Day 4 நாக்பூருக்கு ஒரு 50 kilometers அவே. ஸோ நேற்று நம்ம ஹைதராபாத்லேருந்து கிளம்பி அதிலாபாத் அண்ட் நிர்மல் வழியாக வந்து நாக்பூர் ரீச் பண்ணோம். அண்ட் இந்த ரூட் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு தாங்க மோஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வரும்போது ஹார்ட்லி வி சா கார்ஸ், பைக்ஸ் அது மாதிரிலாம். சொல்லப்போனால் நாங்கள் காரில் வந்துட்டு போது ஏதோ ஒரு 2-3 கார் பார்த்தோம் அந்த ரூட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோ காரும் பார்க்கல. வெறும் ட்ரக்கு, லாரி, அந்த லாங் டிஸ்டன்ஸ் அவங்க போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க அது யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது ரூட்டு. அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் நவ். இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணுறது குவாலியர், ஜான்சி வழியாக குவாலியர். மேபி அதுக்கப்புறம் தாண்டியும் போகலாம். ஸோ Day 4 வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் நாக்பூர். நைட் எங்கே போய் ரீச் ஆகிறோன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வி ஸ்டாப். அப்போவே மழை எல்லாம் ஏறிட்டு வந்துட்டு செம்ம மழைங்க திருப்பி அகைன். போகிற வழியில் மத்திய பிரதேஷில் வந்து ஒரு நேஷ்னல் பார்க், ஒரு டைகர் ரிசர்வ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வி ஆர் ரைடிங் டுவார்ட்ஸ் இட். We reached Pench நேஷ்னல் பார்க், டைகர் ரிசர்வ். ஃபஸ்ட்டு அங்கே என்ட்ரி போட்டுட்டு தான் வி ஹேவ் டு கெட் இன் சைட். கார் என்ட்ரி போட்டுட்டு வி ஸ்டார்டட். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்படி தாங்க ஃபுல்லாக 2 சைடு மரம், ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு தாத்தா தனியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தாங்க ஃபுல்லாக. பெஞ்சில் வந்து நீங்கள் பெங்கால் டைகர், லெப்பர்ட், பேர், இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே நாங்கள் சஃபாரி இருக்கிற மாதிரி போட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த போட் போட்டிருந்த அந்த டைரெக்ஷனில் போயிட்டு சஃபாரி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் வந்து ஆக்சுவலாக இங்கே கோட்ரஸ் கூட இருக்குது உள்ளே. இங்கே இந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் இங்கே ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு கோட்ரஸ் இருக்குது. அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ காலையிலேயும் ஒழுங்காக சாப்பிடல. நம்ம ஃபேவரட் சாட் ஐட்டம் சமோசா
போட்டுட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அந்த சஃபாரி பாயிண்ட்டுக்காக we started. அந்த சஃபாரி ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்தோம். போயிட்டு செக் பண்ணதுக்கு இந்த டைமில் வந்து சஃபாரி இல்லை. இயர்லி வந்து சம்மரில் ஒரு 3-4 months அண்ட் வின்டரில் ஒரு 3-4 months மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா தான் உங்களால் சஃபாரி போக முடியும்னு சொல்லிட்டாங்க. யாராவது இந்த பெஞ்ச் பார்க் வரதுன்னா அந்த டேட்ஸ் என்னென்ன சஃபாரிக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இது தனி வெப்சைட்டே இருக்குது, அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் அண்ட் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரீம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இந்த ஓல்ட் பெஞ்சில் எங்கள் கார் தாங்க இருந்துச்சு. விசிட்டர்ஸ்ன்னு யாருமே இல்லை, உள்ளே வேறு எந்த வண்டியுமே வரல. வி ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர் இந்த ஸ்ட்ரீம் கிட்ட. மத்தியானம் லன்ச் டைம் ஆனதுனால எங்ககிட்ட ஸ்கிம் மில்க் அண்ட் முஸ்லி வச்சுருந்தோம். அதை எடுத்து கடையில ஒரு சின்னதாக ஒரு லஞ்சு முடிச்சுட்டு நீ ஹெட்டட் ஆகும். நல்லா இருந்ததுங்க இந்த பெஞ்சுக்குள்ளே போயிட்டு வந்தது. ஃபுல்லாக அந்த ஒரு ஃபாரஸ்ட் வைப், 2 சைடுமே ஃபுல்லாக மரம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உள்ளே போயிட்டு வர்றதுக்கே. யாராவது இந்த ரூட்டில் போகிறது இருந்தால் பெஞ்சு வந்து நீங்கள் ஒரு டேக்கே பிளான் பண்ணலாம். ஆக்சுவலாக சஃபாரிலாம் போகிறது தான் உங்களுக்கு ஒரு டே கண்டிப்பாக தேவைப்படும். சஃபாரி பிளான் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வாங்க. வரும்போது இந்த ஒரு சின்ன கிராமம் தாண்டி தான் நம்ம வெளியில் போகணும் ஹைவேக்கு. அண்ட் we reached the highway. இந்த ஹைவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இந்த ஒரு ஃபென்ஸு தெரியுதுங்களா உங்களுக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 சைடுமே இந்த ஃபென்ஸ் இருக்குது. இந்த ஃபென்ஸ் என்னென்னா அனிமல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது கிராசிங்லாம் இருக்குன்றதுனால ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மறைச்சிருக்காங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹியூமன்ஸ் டிஸ்டர்பன்ஸோ இதோ இருக்க வேண்டான்றதுக்காக ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஃபென்ஸுங்க 2 சைடுமே ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஹைவே முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து பார்க்குறது எல்லாமே நீங்கள் கார்ன்ஃபீல்டு. ஸோ இந்த ஊர் ஃபுல்லாக கார்னுக்கு தான் மெயின் அக்ரிகல்ச்சர் க்ராப் இருக்குது. 2 சைடுமே ஃபுல்லாக கார்னுங்க. இந்த ரிவர் ஒன்று பார்த்தோம். ஸோ வி ஸ்டாப் தேர் ஃபார் த டைம். மழைங்க, இந்த டைம்லேயே மழை தான். அந்த மழை டைமில் இந்த ரிவரை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தென் வி ஸ்டாப் ஃபார் டீ. இந்த ஊர் ஃபுல்லாக ஹல்திராம்ஸ் பிராண்டு தாங்க ஸ்நாக்ஸு. வேறு இந்த லேஸ் மாதிரி பிராண்ட் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக ஹல்திராம்ஸாக நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இல்லாத மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சம்வேர் இங்கே தான். அதனால் மாதிரி ஹல்திராம்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹல்திராம் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது. ஒரு அண்ணன் வந்து நாங்கள் கேம்ப் செக் பண்ணும்போது வந்து பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்து அந்த டீ கடையில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக கூட பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கேட்டாங்க எந்த ஊர் நீங்கள் அப்படிலாம் கேட்டாங்க. சொன்னோம் இந்த மாதிரி இங்கேருந்து வரோம்னு சொல்லிட்டு, அவுதூர்லேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். சேனல்லாம் கேட்டு நான் அப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம், சேனல் நேம் கேட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணார். ஸோ இட் வாஸ் குட். டீசல் அந்த நைட்ரஜன் எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒன்று விற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளூ டெஃப் சொல்யூஷன்ஸ்ன்றது அந்த பிராண்ட் நேம் போட்டு அது வந்து அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீல காது கேளாதோர் தீர்வுகள், அந்த ப்ளூ டெஃப் சொல்யூஷன்ஸு அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தாங்க. நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க, ஃபுட்டு கிடைக்க சான்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்தோம். பெருசாக எதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு டவுட்டாக தான் போனோம், நல்லா இருக்குமா என்ன எதுன்னு தெரியல. லைக் தனியாக இருந்துச்சு, இருட்டாக இருந்தது இடம். ஃபஸ்ட் நாங்கள் போகும்போது லைட்ஸ்லாம் ஆன் பண்ணாங்க உள்ள. சரி வேறு இடம் கிடைக்க சான்ஸ் இருக்காது, 11 o'clock மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வி ஸ்டாப். ஆனால் ஃபுட்டு நிஜமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி குக்கிங் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா சூடாக நல்லா வச்சு வெஜ்ஜு தாபா இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டுங்க எங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் டீக்காக இங்கே நிறுத்தினோம் நாங்கள். இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேயே ரொம்ப மோசமான ரோடு இந்த ரோடு தாங்க. ஃபுல்லாக மாடுங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டு எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக மாடு தான். நைட் இந்த டைமுக்கு மேலே நான் படுத்துட்டேங்க. ஆக்சுவலாக பின்னாடி பசங்க தான் பார்த்தாங்க, நிறைய மாடு அடிபட்டு இருந்துச்சு ஹைவேயில் வரும்போது. ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. காலையில் we reached Gwalior. இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆலோ பரத்தாவை ஸ்டார்ட் பண்ணோம்.
இதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நாங்கள் போன எல்லா இடத்துலையுமே ஆலு பரோட்டா, அச்சர் அண்ட் பியாஸ். Day 4 Gwalior. We reached Gwalior. நாக்பூர்லேருந்து கிளம்பணும் நைட்டு. நேற்று நைட் ஃபுல்லாக ட்ராவல் தான். நேற்று நைட் எங்கேயுமே நாங்கள் ஸ்டே பண்ணல, ரெஸ்ட் எடுக்கல. ஸ்ட்ரைட்டாக அங்கே நாக்பூரில் எடுத்தது. லஞ்சு கூட நாங்கள் எங்ககிட்ட முஸ்லீம் இருந்துச்சு, அது சாப்பிட்டுட்டோம், அவ்வளோதான். நேற்று நாங்கள் ஹோட்டல்லே நேற்றுல இப்போ தான் மிஸ் ஆஃப் மார்னிங் டீக்காக குவாலியர் வந்துட்டு. ஸோ நாங்கள் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டெல்லி நவ். டெல்லி இஸ் லைக் ஒரு எக்ஸாக்ட்லி டெல்லி எவ்வளோ கிலோமீட்டர்? டெல்லி எவ்வளோ கிலோமீட்டர்? 380 கிலோமீட்டர்ஸ் டெல்லிங்கிறது. ஸோ யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இது போவோம் நாங்கள். இப்போ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வரைக்கும் வந்த ரோடு ரொம்ப மோசம். எல்லாமே பள்ளம், பேட்ச் அந்த மாதிரி ஃபுல்லாக மாடுங்க நிறைய. எங்கே இருக்குன்னு கூட தெரியாது உங்களுக்கு. ஓரமாக இருக்கும், நடுவில் ரோட்டில் வந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வே தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வேல போகணுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். டீ முடிஞ்சுது, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது, ஆலு பரோட்டா நல்லாவே இருந்துச்சு. ஸோ we are heading towards Delhi now. டீசல் இது ஆல்மோஸ்ட் ராஜஸ்தானோட பார்டருங்க இது. And we reached Rajasthan state. ராஜஸ்தானோட இன்டீரியர்லாம் ரொம்ப போல. we just crossed Rajasthan state. அதை cross பண்ணிட்டு we got into Uttar Pradesh. தாஜ்மஹால் போகிறதுக்காக ஆக்ராவுக்கு we are heading now. ஃபைனலி we reached Agra. அந்த தாஜ்மஹால் போகிறதுக்கான வே இது. அந்த ரைட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் தாஜ்மஹால் போகிறதுக்கான வே. நாங்கள் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷட்டில் அங்கே நிறைய இருக்கும். அவங்க நம்மளை கொண்டு போய் அந்த தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் கிட்ட விட்டுடுவாங்க. இறங்கிட்டு அந்த என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போனோம். எங்கள் கூட அருள் கூட வரல. நாங்களுமே நித்தினுமே சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்க்காம போக வேண்டாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய பிளான் இல்லாமல் தான் வந்தோம். இதை கிராஸ் பண்ணும்போதே we got the first glimpse of it. தாஜ்மஹால் பார்த்தா அந்த மொமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ஒரு தனி ஃபீல். நிறைய வாட்டி டிவியில் அண்ட் தியேட்டரில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஐ நெவர் தாட் இட் வில் பி ஸோ எக்ஸைட்டிங். பட் நேரில் பார்க்குற ஃபீல்ன்றதே ஒரு டோட்டலாக வேறுங்க. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஒன்ஸ். அதுவும் கிட்ட போய் நின்று பார்க்கும்போது இட் வாஸ் டோட்டலி மெஸ்மரைசிங். இதுங்க யமுனா ரிவருங்க, தாஜ்மஹால் பின்னாடி போகிற யமுனா ரிவர். I just stood there watching it. ரொம்ப அழகுங்க. அந்த சன்லைட்டில் நீங்கள் பார்க்கணும், ஆஃப்டர்நூன் லைட்டில் இட் வாஸ் க்ளோவிங். பெரிய மனசு இல்லாமல் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு வர மாதிரி திரும்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பட் இன்னொரு தடவை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து பார்க்கணும்னு நிஜமாகவே ஆசையாக இருக்குங்க எங்களுக்கு. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, we were in a hurry தான். we headed back. ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலோட.
முடிச்சுட்டு we got on to Yamuna expressway. 165 கிலோமீட்டர்ஸுங்க இது, கனெக்டிங் ஆக்ரா டு நொய்டா. இந்த ரூட்டில் போகும்போது தான் கரெக்டாக we hit 2500 kilometers from சென்னை. போயிட்டு இருக்கும்போதே திருப்பி அகைன் மழை. இந்த ஹைவேலேயே சில ஹோட்டல்ஸ் இருந்துச்சுங்க போகிற வழியில். சில ஸ்பாட்ஸில் மட்டும் தே ஹேவ் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், அது மாதிரி ஃபுட்டுக்கெலாம் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். we are almost reaching of Delhi. டெல்லி ரீச் ஆகிட்டோங்க. டெல்லி போனதுமே எங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் கூட இன்னொரு மெம்பர் ஜாயின் பண்ணுறாரு. அருளோட கசின் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அவர் புல்லட்டில் வராரு. ஸோ வண்டியை வந்து சென்னையில் ரயில்வே பார்சல் போட்டாச்சு. அதை நாங்கள் போயிட்டு பிக்கப் பண்ணி வச்சுடுறோம். இன்றைக்கி 25th 27th மார்னிங் அவர் ரீச் ஆகிறாரு. வந்ததுமே அப்படியே கிளம்பிடலான்னு பிளானு. உள்ளே போய் பார்சல் சர்வீஸில் போய் விஷயத்த சொன்னோன்னா, அங்கே சென்னையில் ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பைக்கை தருவோம், இல்லை கண்டிப்பாக தர மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம், கண்டிப்பாக அந்த ரிசிப்ட் கொடுத்தா தான் வரணும்னு சொன்னதுனால சரி வி ஸ்டேட் பேக். நெக்ஸ்ட் டே ரூம்லேயே இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டிபெட்டியன் மார்க்கெட் எல்லாம் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன். நம்ம நித்தின் 2 மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்ததுக்கப்புறம் எல்லா கடையும் க்ளோஸ்ட். வந்து ரிட்டன் பேக் டு ரூம் தான். வேறு டீ வேறு குடிக்கலண்ணா, செம்ம காண்டில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்தோம். பாலாஜி அந்த அருளோட கசினும் வந்தாச்சு. ரெசிப்ட் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டோம். வெளியில் வந்து வண்டியை அன்பேக்லாம் பண்ணிவிட்டு அவர் டிரைவிங் அந்த ரைடிங் கியர்லாம் போட்டுட்டு ஸோ வி ஸ்டார்டட் பேக் ஃப்ரம் டெல்லி. நெக்ஸ்ட் எபிசோட் Delhi to Manali. Until then, bye-bye.